செம்மையாக இருக்கும். நெல்லி மரத்தில் கீழே இருக்க தடியில் பொறுக்கி எறிஞ்சு பெஸ்ட் ஃபுட்டில் நல்ல பெரிய நெல்லிக்காய் போட்டிருந்தவங்க. எனக்கு நெல்லிக்காய் பார்த்தோன்னே ஊரில் சின்னங்காஞ்சாவும் தான் வந்தது. டியூஷன் முடிஞ்சோடனே பின்னேரத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக்களோட நெல்லி மரம் கிடைக்கும். நெல்லி மரத்தில் கீழே இருக்க தடியில் பொறுக்கி எறிஞ்சு கீழே விழுந்தா பிறகு அதை பொறுக்கி ஒருத்தனை பொறுக்கி வீட்டை கொண்டு வந்து சில நேரம் வந்து அதுக்குள்ளே வந்து நான் ஒரு போத்தில் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே வந்து நெல்லிக்காய் போட்டுட்டு உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சோன்னா அது எல்லோ கலரில் வரும். அந்த நெல்லிக்காயில் எடுத்துகிட்டு கீறி போட்டு உப்பு தூளெல்லாம் போட்டு சாப்பிடுங்க. அது வேறு லெவலில் இருக்கும். பட் அந்தளவுக்கு டைம் இல்லை. நான் இப்போ வந்து நல்ல நெல்லிக்காய் பெரிய பெரிய நெல்லிக்காய் இருக்குது பாருங்க. இதை வந்து வடிவாக வெட்டி போட்டு உப்புத்தூள் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அந்த காய்ச்சல் டைம்லாம் நல்ல உப்பு தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இது சின்ன சின்ன சாப்பிட நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பட் இது இந்த நெல்லிக்காய் வந்து சும்மா சாப்பிட ஒரு கயப்பு தன்மை மாதிரி கிடைக்கும். ஆனால் கடிச்சு கொண்டு போய்க்கல கொஞ்சம் அந்த இது போயிடும். இது சும்மா சாப்பிடல. அது பூ நெல்லிக்காய் ஓகே, அது கொஞ்சம் ஓகே. இந்த நெல்லிக்காய் வந்து உடம்புக்கான நல்லது. இது எனக்கு பிறகு இந்த நெல்லிக்காய் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நெல்லிக்காய் பிடிச்சிருந்தா இந்த நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் வந்து போடுங்க. உங்களுக்கும் வந்து நெல்லிக்காய் பிடிக்கும், நானும் செய்ய போடுறேன்ட்டு கமெண்டில் டைம் இருந்தால் டைப் பண்ணுங்க. கட்டாயப்படுத்தல. மற்றது இப்படியான சின்ன சின்ன வீடியோக்கள் எல்லாம் போடுவேன். நீங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணினா இன்னும் எனக்கு இது மட்டும் இல்லை. நான் மெயினாக வந்து கடைகளுக்கு ஆஃபர்கள் அதுவெல்லாம் மெயினாக செய்கிறேன்னா நீங்களும் வந்து என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல நல்ல ஆஃபர்கள் வந்து நான் எங்கெங்கே போடுறாங்களோ அங்கங்கே நான் எடுத்து உங்களுக்கு காட்டுவேன். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கெங்கே மலிவாக இருக்கோ அது வந்து உங்களுக்கு தெரியும். பிளேட்டில் அப்படியே போட்டுட்டு மேலால் உப்பெல்லாம் தூவிட்டு ஒரு கரண்டி தூள் ஒன்றை போட்டு குழைக்கும் போது வாயெல்லாம் பல்லு கொசு எனக்கு. இதெல்லாம் நீங்கள் இந்த டைமில் குளிர் டைமில் உங்களுக்கு கூடுதலாக காய்ச்சல் கணக்கு பேருக்கு வரும். அந்த டைமில் இப்படி செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்க. வாய்க்கு உங்களுக்கு அந்த நல்லா இருக்கும். குழைச்சாச்சு. வேறு லெவலில் இருக்கும். செம்மையாக இருக்கும். நான் கண்ணனாலாம் வேலை செய்யல ஒரு நாள் கொண்டு போய் வேலை செய்ய சாப்பிடுவோம்னு அப்படியே தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சிது. எடுத்து ஒன்று வந்து தூள் போட்டு சாப்பிட்டோம். வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் கடையில் வந்தீங்கன்னா நெல்லிக்காய் இருக்கும். ஒரு நாள் மார்னிங்கில் கூட வந்தீங்கன்னா எடுக்கலாம். நாளைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவில் பார்ப்போம். நன்றி.